வணக்கம். ஹிப்னோ மைண்ட் சர்ஜன் ஹிப்னோ டாக்டர் ராஜராஜன். திருப்பூரில் பாடி கேர் கிளினிக் அப்படிங்கிற நேமில் அவினாசி மெயின் ரோட்டில் மன ரீதியான பாதிப்புகளுக்கு எந்த வகையான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் மனநோய்களை முழுமையாக குணப்படுத்தி வருகிறேன். அந்த வகையில் எங்கிட்ட சிகிச்சை எடுத்தவங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான இப்போ நாம் பார்க்க போகிறது மிக 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 என் வாழ்க்கையிலே நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்லேயே மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையான ஒரு செயல் நிகழ்வு தான் செத்து போய் விடுவேனோ அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். செத்து போய் விடுவேனோ தலைப்பு. சரி, இப்போ இது நான் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறங்கிற போது மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு பெண்ணு, அந்த ஒரு பெண்ணோட வயசு 47 வயசு உள்ள பெண் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு, அதாவது என்னுடைய யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த ஹிப்னோ மூலியமாக தான் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அந்த பெண்ணே என்கிட்ட நேரடியாக காண்டாக்ட் பண்ணாங்க. பல முறை என்ன கூட தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு விளக்கம் தொடர்ந்து தன்னை, அதாவது அந்த பதிலை வாங்கி வாங்கி தன்னை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக கேட்டாங்க. அவங்களுடைய பதட்டம், அவங்களுடைய பேசுகிற முறையிலிருந்தே அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது என்னால் ஊக்கி முடிஞ்சுது. அப்போ அவருக்கு நான் விளக்கமாக திரும்பி நான் சொன்னேன். அப்போ அவங்க என் மேலே முழுமையாக நம்பிக்கை ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக திருப்பூருக்கு என்னுடைய கிளினிக் வர்றதாக அவங்க சொன்னாங்க. அந்த டைமில் கொரோனா டைமில் ஊரடங்கு வேறு அறிவிச்சிருந்தாங்க, பஸ்ஸு வேறு இல்லை. ஆனால் அவங்க கடுமையான பண பாதிப்பு, எந்த நேரம் அவங்களுக்கு நாம் செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலேயே அவங்க இருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கதை மிக பரிதாபமாக இருந்துச்சு. அவங்களுக்கு 10வது படிக்கிற போதே அவங்களுக்கு ஒரு லேசாக ஒரு வகையான மன பாதிப்பு இருந்துச்சு. அப்போ அந்த பாதிப்பு இருக்கிற போது அவங்க அதை ஒரு பெரிய இதாக எடுத்துக்கல. 10வது +2 எல்லாம் முடித்து காலேஜ் போனாங்க. காலேஜ் போய் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகிறங்கிற போது அவருக்கு அப்போ தான் அந்த மன பாதிப்பினுடைய தீவிரம் தெரிஞ்சு வந்துச்சு. அந்த தீவிரம் தெரிஞ்சு வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைய நவீன ரசாயன மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் அவங்க கொடுக்குற மருந்துகளை மாத்திரைகளை வாங்கி காலேஜ் படிக்கிறதுந்தே சாப்பிட்ருக்குறாங்க. அதாவது எங்கிட்ட சிகிச்சைக்கு வர்றதுக்கு முதல் நாள் நைட்டு வரைக்கும் அந்த மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. அப்படி அந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. 29 வருஷங்கள் தொடர்ந்து சாப்பிட்ருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நினச்சி பாருங்கள், மன ரீதியான பாதிப்புகளுக்கு இன்றைக்கி எத்தனையோ மருந்து வந்துருச்சு, புது வகையான மருந்துகள் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டு எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் 29 வருஷங்கள் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த 29 வருஷத்தில் 8 டாக்டர் பார்த்துருக்காங்க. 8 டாக்டர் பார்த்து 8 டாக்டருமே அவர் என்ன சொல்லி, எல்லாருமே ஒரே மாதிரின்னு சொல்லியிருக்காங்க, இந்த உனக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கவே முடியாதம்மா, நீ ஆயுள் காலத்துக்கு நீ மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், நீ சாகிற வரைக்கும் உன்னை சரி பண்ண முடியாது அப்படின்னு எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொல்ல, அந்த அம்மாவுக்கு அந்த பெண்ணுக்கு கடுமையான அதாவது என்ன அதாவது செத்து போயிட்டாலும் கூட அந்த இது தெரியாது. ஆனால் செத்து போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் மனசை போட்டு அப்படியே ஒரு குழப்பம் பயங்கர குழப்பத்தில் அந்த அம்மா இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் அவங்களுடைய அண்ணார் ஒருத்தர் கேன்சர் இறந்து போயிட்டார். அவங்க அண்ணார் கேன்சர் இறந்து போனது திரும்பி ஒரு வகையான பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எங்கே நம்மளும் செத்து போயிடுவோமோ அதே மாதிரி அப்படின்ட்டு ஒரு கடுமையான பாதிப்புகள். அதனால் நைட்டில் படுத்து தூங்குற போதும் கூட எங்கே நம்ம தூங்குற போது கண்ணை மூடி தூங்குற போது நமக்கே தெரியாமல் செத்து போயிடுமோ அப்படி சொல்லி போட்டு இவங்க விடிய தூங்காமையே படுத்துட்ருப்பாங்க. அந்த தூங்காமல் படுத்துட்டு இருக்கிறதுனால, அந்த தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான டென்ஷன், ஒரு பயம், ஒரு கோபம், அதாவது அடுத்தவங்க மேலே ஒரு அதிகபட்சமான வார்த்தை பிரயோகம், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களால இவருடைய கணவர் வேலைக்கு போன பின்னால் இவரால் வீட்டிலே இருக்க முடியாது. அவர் போனார்னா அடுத்த 10 நிமிஷம் அவங்க வீட்டு பூட்டி எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு தன் பக்கத்தில் உட்கார வச்சு போட்டு அவங்க வீட்டு வேலைகளை செய்வாங்க. 10 நிமிஷம் கூட இவனால் தனிமையில் இருக்க முடியாது. ஏன்னா எங்கே அந்த தனிமை இருக்கிற நேரத்தில் அந்த மரணம் நம்மளை தாக்கி நம்ம செத்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மரண பயம், அவ்வளோ கடுமையான பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்துச்சு.
இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அப்பா வேற இறந்து போயிட்டார், வயசாகி ஏஜ் ஆகி. அப்பா இறந்து போன பின்னால் அப்பா இறந்து போன நம்மளும் அந்த மாதிரி இறந்து போயிடுமோ அப்படின்னு திரும்பி ஒரு பயம். அப்போ ஒரு பயம் திரும்பி திரும்பி அந்த மரணம் சார்ந்த பயமே இவரை தாக்குற போது இவரால் ஒன்றுமே செயல்பட முடியல. அவ்வளோ கடுமையான பாதிப்பு. இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை ஒன்று பிறந்து அந்த குழந்தையே இறந்து போச்சு. அதுக்கு பின்னால் அவங்களுக்கு குழந்தையே உருவாகலை. அந்த மாதிரியான மன பாதிப்பு. ஏன்னா அந்தளவுக்கு மாத்திரைகள் சாப்பிட்டு உடம்பு வந்து சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் வந்து அவருக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. இப்போ அவங்க அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா 82 வயசில் வயசானவ இருக்காங்க. வயசாக இருக்கிறங்கிற போது அம்மா அந்த இறப்பு நிலையில் வயசாக இருக்கிறங்கிற போது எங்கே நம்ம போய் அம்மாவை பார்த்தா அம்மா இறந்து போயிடுவாங்களோ, அம்மா இறந்த மாதிரி நம்மளும் இறந்து போயிடுமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பயம், கடுமையான பயம். என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதை போய் எந்த டாக்டர் சொல்லி என்ன செய்ய முடியும் சொல்லுன்னு பார்க்கலாம். ஒன்றும் முடியாது. இது இவருடைய ஆழ்மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்போ அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். அதாவது ஒரு நோயை அதனை மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை அழிக்கிற போது மட்டும்தான் அந்த நபர்கள் சரியாவாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற போது, இப்போ எனக்கு இத்தனை வருஷமாக பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பயம் இருந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. அப்போ அவங்களுடைய 15 வயசில் ஆரம்பித்த அந்த பயம், அதாவது பாதிப்பை உண்டாக்குன அந்த பயம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்கள்ட்ட உண்மை பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டேன். சரிங்கன்னு சொன்னாங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் நல்லா ஒற்றுமையாக நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அவங்க அடிக்கொருக்கா சண்டை போட்டுக்குவாங்க. எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும், உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் கடுமையாக சண்டை போட்டுக்குவாங்க, அடிக்கொருக்கா சண்டை போட்டுக்குவாங்க, வீட்டுக்குள்ளே எந்த நேரம் பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும் அப்படின்னு. சரி, நீங்கள் இங்கே வந்து கடைசியாக பிறந்திருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா அம்மா அதெல்லாம் பிறந்தபோது உங்கள் அம்மா எல்லாம் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குற போது, அவங்க அக்காவிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இவ கடைசியாக பிறந்தா, இவ வயிற்றில் இவ பிறக்கிறதே எனக்கு விருப்பமே இல்லை, அந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை கொடுத்தாரு உங்கள் அப்பா. தினசரி அடித்து மது போதையில் வந்து அடித்து என்னைய சித்திரவதை பண்ணார். அப்போ நான் கடுமையான மனசு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதாக அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய மன பாதிப்புக்கு காரணம் நீங்கள் இல்லை. நீங்கள் உங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே கருவாக கன்சீவாக இருக்கிற போது உங்கள் அம்மா மன ரீதியாக பாதிக்கப்பட்டனால அந்த பாதிப்பு உங்களை பாதித்து நீங்கள் பிறந்த பின்னால் நீங்கள் நல்லா பிறந்திருக்கீங்க. நல்லா பிறந்தனால உங்களுடைய மனம் பாதித்து எதிர்காலத்தில் மனநோய்கள் உங்களை தாக்கி எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படுங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போயிடுச்சு. இதுதான் காரணம். உங்களுக்கு வயசு 47 வயசு, ஆனால் உங்களுடைய அந்த செத்து போயிடணும் அப்படிங்கிற மரண பயத்தினுடைய காலம் 48 வருடம். அதாவது கூட ஒரு வருஷத்தை நீங்கள் சேர்த்திக்கணும். இதுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறங்கிற போது தான் இது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன். அவங்க வந்து எங்களோட ஃபோனில் கேட்குற போதே அவங்க என்னுடைய என்ன ஃபீஸ் எல்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்டுற போது அங்கேருந்து அவங்க வந்து 10 ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை கொண்டுட்டு அவங்க கூட ஒரு ரிலேஷன் உறவினரை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்துட்டு வந்து அவங்க வந்து திருப்பூர் பக்கத்தில் ஒரு வீரபாண்டிங்கிற ஒரு இடத்துல தங்கிட்டு அங்கேருந்து என்னுடைய இடத்துக்கு வர்றதுக்கு ஆட்டோவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அப்போ அவங்க மன பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போ எவ்வளோ பாதித்தா ஒரு ஆட்டோவுக்கு வாடகை கொடுத்து கூடி வர அளவுக்கு இருப்பாங்க. வந்தாங்க. வந்த உடனே முதல் நாள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவங்கள்ட்ட விளக்கமாக சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி உங்களை புது மனிதரை மாற்றி நான் அனுப்புவேன், கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்களும் சரி அப்படின்னாங்க. அப்புறம் முதல் நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்ச உடனே அவங்க வந்து இறங்கி பெட்லேருந்து இறங்கி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே எல்லாத்துக்கிட்ட நான் கேட்குற மாதிரி எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க எடுத்துனாங்க சேலத்தலைப்பு எடுத்து வாயில் வச்சுட்டு கதறி கதறி அழுதுட்டாங்க. கதறி கதறி அழுதாங்க. எனக்கே அதாவது இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பின்னால் அழுது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி சம்பவம் நடக்கலை. எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அவங்க கூட வந்தவங்க அவங்க உறவினருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்குற போது அவங்க மனசுக்குள்ளே, சார் நான் செத்து போக மாட்டேனா சார், நான் செத்து போக மாட்டேன் இல்லை சார் அப்படின்னு சொல்லி திரும்பி வேறு மாதிரியான மீனிங், அதாவது நான் செத்து போக மாட்டேன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவ் வெட்டிங்கில், ஆனாலும் அதை சொல்லி அழுதாங்க. அப்புறம் அவங்க கையை பிடிச்சி நான் வந்து கை மேலே கை வச்சு நான் உங்களை சரி பண்ணி வர்றேன், கண்டிப்பாக என்னை நம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் திரும்பி அனுப்பிச்சி விட்டு போட்டு அடுத்த நாள் 2வது ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அவங்கள வர சொல்லியிருந்தேன். டெய்லி ஒரு ட்ரீட்மெண்ட், 5 ட்ரீட்மெண்ட், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டுடைய ரிசல்ட் சொல்ல முடியும்
அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். 2வது அவங்க சிகிச்சைக்கு வந்தாங்க. சிகிச்சைக்கு வந்தபோது அவங்களுக்கு திரும்பவும் அவங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே போய் நல்லா ஆழ்ந்த தூக்க நிலையில் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம், மறதி, கெட்ட சிந்தனைகள், ஒரு தாழ் மனப்பான்மை, இப்படியான ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் அழித்து மனசை தூய்மைப்படுத்தி அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்து அவங்கள ட்ரீட்மெண்ட்லேருந்து முடித்து வெளியில் இறங்கி கீழே உட்கார சொன்னேன். 2வது ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே இறங்கி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அவங்களுடைய கண்ணிலிருந்து மட்டும் அப்படியே தண்ணி சொட்டு சொட்டுன்னு வருது. எனக்கே என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போட்டு, என்னாச்சுங்க, நேற்றுக்கே அழுதிங்க, ரைட் ஓகே, இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்குற போது, இன்றைக்கி சந்தோஷத்தில் கண்ணீர் வருது சார் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கூட வந்து அவங்க உறவினருக்கும் அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னா, இல்லை சார் இனி நான் சாக மாட்டேன் சார், அந்த தைரியம் மனசில் வந்துச்சுங்க சார், அந்த சந்தோஷத்தில் நான் கண்ணீர் விட்டு வண்ணீர் வருதுங்க சார் அப்படின்னாரு. ஓகே ரைட் ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, நீங்கள் இதே நினைப்பில் நீங்கள் போய் படுத்துவீங்க வச்சுட்டு நாளைக்கு திரும்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு 3வது ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னேன். 3வது ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த அம்மா பொண்ணு வந்தாங்க. என்னோடய ட்ரீட்மெண்ட்லேயே வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு, அதாவது புதிய புதிய யுக்திகள், ஒரு யோசனைகள், அதை என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்கல் சொல்லுவாங்க, தந்திரங்களை பயன்படுத்தி புது புது டெக்னிக்கலாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி 3வது ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தேன், 4வது ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தேன். 5வது ட்ரீட்மெண்ட் அவங்க திரும்பி வந்தபோது வெள்ளிக்கிழமை நாள் 5வது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், இன்றைக்கி நான் உங்கள் ஆள் மனசு கூட நான் பேச போகிறேன் அப்படி சொல்லி போட்டு அவங்க சொன்னேன். அவங்களும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது சொன்னாங்க. சரி ரைட் ஓகேன்னு சொல்லி போட்டு அவங்க நல்ல டீப் நிலைக்கு, ஆழ்ந்த நிலைக்கு அப்படியே கொண்டு போய் அவங்களுடைய ஆள் மனசு கூட நான் பேசி, அவங்க ஆள் மனசுக்குள்ளே அந்த மரண பயம் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு, மரண பயம் உங்களை விட்டு போயிடுச்சு, இப்போ மரணம் என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வாயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணேன். மனசுக்குள்ளே தைரியம் வந்துச்சு, வாழ்க்கையில் நம்பிக்கை வந்துச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே எல்லாம் ஆள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி, அப்புறம் நான் அதையே திரும்ப சொல்லி, அவங்களே ஆள் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை நீ திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்ல, அதை அவங்க அப்படியே திரும்பி சொன்னாங்க. நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே திரும்பி சொன்னாங்க. எனக்கு மரணத்தின் மேலே இருக்கிற ஒரு இது போயிடுச்சு, இப்போ எனக்கு சாதாரணமாயிடுச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் மனசில் தைரியம் நம்பிக்கை வந்துடுச்சு, சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பல முறை சொல்லி 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 அவங்களும் திரும்பி சொல்லி அவங்கள திரும்பி சொல்ல வச்சேன். இதை வந்து நான் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன், தனியாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது. அடுத்து அவங்கள ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க கண்ணம் திறந்து வெளியே கீழே வந்து இறங்கி உட்கார்ந்தாங்க. உட்கார கீழே இறங்குனாங்க. பெட்டை விட்டு கீழே இறங்கின உடனே எனக்கு அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வத்தில் நான் இருந்தேன். அப்படியே அவங்க என்ன முன்னால், நான் சாதாரணமாக எப்பவும் போல் உட்கார மாதிரி தான் உட்கார்ந்துருந்தேன். அவங்களுடைய முழங்கால 2 அப்படியே கீழே தரையில் விழுந்து கீழே போட்டு என்னுடைய காலை 2 காலை அப்படியே கையில் பற்றிட்டாங்க. கையில் பற்றிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு, எனக்கு இப்போ தெய்வமே நீங்கள் தான் சார், நான் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போய் இது பரிகாரமெல்லாம் பண்ணினேன், சிகிச்சை பண்ணினேன், ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணினேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, என் வாழ்க்கையவே மாற்றிட்டீங்க சார், என் மனசு நான் சரியாயிட்டேன் சார் அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் சந்தோஷ கண்ணீர் அப்படியே என்ன சொல்கிறது, அதை பார்க்குற போது அந்த அந்த நிலையில தான் நான் சொல்ல முடியும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது, அந்த மாதிரியான நிலை. அப்புறம் சரிம்மா, சரி எந்திரிம்மா உட்காருமான்னு சொல்லி போட்டு அவங்கள எழுந்து சேரில் உட்கார சொன்னேன். அவங்க உட்கார்ந்த உடனே எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு என் கண்ணு முன்னால் அப்படியே நேரம் நின்று அப்படியே இப்படியே கையெடுத்து நின்றுட்டே இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவங்க நான் உட்கார சொன்னேன், உட்காரவே மாட்டேன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வேறு வழி தெரியல சார், உங்களை இதுதான் இப்படி தான் சொல்லி எனக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, அதாவது தன்னுடைய நன்றி உணர்ச்சியை காட்டுறதுக்காக என்னை வந்து ஒரு இதாக நினச்சி, ஒரு கடவுளாக தெய்வமாக நினச்சி என்னை வணங்கி நின்று அவங்க நன்றி சொன்னாங்க. அதுதான் உண்மை. அந்த பொண்ணுடைய முகத்தில், அவங்க பொண்ணுடைய வயசு 47 வயசு, ஆனால் ஒரு 35 வயசுக்குள்ள ஒரு பெண்ணுடைய ஒரு முகம் எந்த அளவுக்கு ஒரு பொலிவாக இருக்கும், அதாவது ஒரு திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண் எப்படி இருப்பாளோ அந்த அளவுக்கு அவங்களுடைய முகம் அப்படியே மாறி போச்சு. அவ்வளோ அருமையாக மாறிச்சு. அவங்களுக்கு தன்னுடைய, அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே மாறி போச்சு. அவ்வளோ ஒரு சின்ன வயசு பொண்ணு நடந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுடைய நடந்து போனாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேறு சில ஆலோசனைகளை சொல்லி, அட்வைஸ் சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சேன். அவங்க என்னை விட்டு வெளியில் போகிறக்கே, என்னுடைய ரூமை விட்டு வெளியே போகிறக்கே அவங்களுக்கு மனசு இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு அதான் அன்றைக்கே சொன்னேன், 5 ட்ரீட்மெண்ட்டில் 5 ட்ரீட்மெண்ட்டு என்னோடய லைஃபே வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன்.
இதில் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அதாவது எத்தனை வருஷங்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதாவது 47 வருஷ பிரச்சனை வெறும் 5 அமர்வு சிகிச்சையில் முழுமையாக 100% குணப்படுத்தப்பட்டது. இதுக்கு மனரீதியான பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவீன ரசாயன மருத்துவத்தில் எத்தனை வருஷங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் மனநோய்களை குணப்படுத்த முடியாது. இதுக்கு இந்த பொண்ணுடைய உதாரணம். 29 வருடங்கள் மனநோய்களுக்கு மருந்து சாப்பிட்டு 1% கூட அந்த பொண்ணுடைய மாற்றம் இல்லை. ஆனால் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்ததில் வெறும் 5 நாட்களில் அவருடைய முழுமையாக 47 வருஷ பிரச்சனையை 5 நாட்களில் முழுமையாக குணப்படுத்தி அவ்வளோ சந்தோஷத்தில் அவங்க போனாங்க. அதனால் எத்தனை உலகத்திலே இன்னும் மன ரீதியான பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரையில் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கி நீங்கள் மன ரீதியான பாதிப்புகளுக்கு நீங்கள் நவீன ரசாயன மருத்துவத்துக்கு நீங்கள் சிகிச்சைக்கு போகும்போது அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரைகள் கண்டிப்பாக அது சரியாகாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அந்த மாத்திரைகளையும் கொடுத்து அந்த நோயாளியும் ஏமாற்றுகிறார்கள், அந்த டாக்டர்களும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தான் உண்மை. மருந்து மாத்திரைகளால் மனநோய்களை குணப்படுத்தவே முடியாது. மனசுக்கு சிகிச்சை மனசு மட்டுமே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.